சிவபெருமானின் வாழ்விடமா கருதப்படுற ஒரு புனிதமான மலை தான் இந்த கைலாய மலை. 29,000 அடி உயரம் இருக்க இமயமலையோட உச்சி வரைக்கும் ஏற முடிஞ்ச மனிதர்களால, ஏன் 22,000 அடி உயரம் இருக்க இந்த கைலாய மலையில இதுவரைக்கும் யாராலையுமே ஏற முடியல? குறிப்பிட்ட அளவு தூரம் இந்த கைலாய மலையில ஏறின உடனேயே 2 வாரத்துல அவங்களுக்கு வளர வேண்டிய தலை முடியும், விரல் நகங்களும் 12 மணி நேரத்துல வளர்ந்துருது. அதை பார்த்து பயந்து நிறைய பேர் கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஏற முயற்சி செஞ்ச அத்தனை பேரும் இந்த இடத்துல காம்பஸ் வேலை செய்யாததுனாலையும், திசை மாறி மாறி காட்டுறதுனாலையும், மூச்சு திணறல் அதிகமா ஏற்படுறதுனாலையும் கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அப்படி அந்த மலையில ஏறி இறங்கி வர அவங்க சீக்கிரமாவே வயதான தோற்றத்தை அடையறதாகவும், 1 வருஷத்துக்குள்ள வயதாகி இறந்தும் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் எர்னஸ்ட் அப்படிங்கிறவர் 1999ஆம் ஆண்டு கைலாய மலையை சுத்தி இருக்க பகுதியில தங்கியிருந்து ஆராய்ச்சி செஞ்சும்போது, கைலாய மலையோட அடிவார பகுதியில இரவு நேரங்களில் வித்தியாசமான மனிதர்களுடைய நடமாட்ட சத்தத்தை கேட்டதாகவும், இந்த மாதிரியான சத்தத்தை உலகத்துல எங்கேயுமே அவர் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. கைலாய மலையை யாராலையுமே ஏற முடியாததுக்கு காரணம் அது இறைவன் வாழும் மலை அப்படின்னும், அது புனிதமான மலை அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. கைலாய மலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.